கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பள்ளிகளுக்கு பரந்த முக்கிய உத்தரவு. பண்டிகைகளை பள்ளிகளில் கொண்டாட அனுமதிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இவ்விழாக்கள் பள்ளி வேலை நேரத்தில் நடைபெறக்கூடாது. ஒவ்வொரு பள்ளியிலும் கல்வியாண்டின் துவக்கத்திலேயோ மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளுக்கு இடையூறு ஏதுமில்லாமல் இலக்கிய மன்ற விழாக்கள், கல்வி வளர்ச்சி நாள் விழா உள்ளிட்டவை நடத்தப்பட வேண்டும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆண்டுக்கு 20,000 இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். உயர்கல்வி கற்க விரும்பும் ஏழை மாணவர்களுக்கு LIC கொண்டு வந்துள்ள கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் திட்டத்திற்கு இன்று முதல் டிசம்பர் 22 வரை விண்ணப்பிக்க வேண்டும். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு டிப்ளமோவில் 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். ஆண்டுக்கு 20,000 என படிக்கும் கால முடியும் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்க்கலாம். அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இலவச பயிற்சி. அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவோருக்கு தமிழக அரசு சிறப்பு இலவச பயிற்சி வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கு வெளியே எங்கும் செல்ல வேண்டாம். வீட்டில் அமர்ந்து கொண்டே பயிற்சியில் பங்கேற்கலாம். தமிழக அரசின் கல்வி டிவியில் நாளை முதல் 13ஆம் தேதி வரை காலை 7 முதல் 9 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 9 மணி வரையும் பயிற்சி வகுப்பு நடக்கப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெயில் நிறுவனத்தில் 261 பணியிடங்கள். விண்ணப்பங்கள் வரவேற்பு. கெயில் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் உள்ள காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மூத்த பொறியாளர் முதல் அதிகாரி இடங்களுக்கு தகுதியானவர்கள் geilonline.com இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். மொத்தம் 261 காலி பணியிடங்கள் உள்ளன. விண்ணப்பிக்க கடைசி நாள் டிசம்பர் 11. மத்திய அரசின் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. மத்திய அரசின் மலோகான் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் காலியாக உள்ள 234 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. நிரந்தர அடிப்படையிலான அந்த வேலைகள் நான் எக்ஸிகியூட்டிவ்ஸ் பணிகள் ஆகும். இந்த வேலையில் சேர விரும்புவோர் www.masekan.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இதற்கு கடைசி நாள் டிசம்பர் 16ஆம் தேதி. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.